ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளில் காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காணொலி ஆராதனையில் எங்கள் யாரையும் கூட்டி சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த ஆராதனையில் உம்மை துதித்து பாடவும், உண்மையுடைய வசனங்களை தியானிக்கவும், ஆண்டவர் நோக்கி எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும் ஆண்டவர் தந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காணொலி ஆராதனை வேலையிலே ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் எங்களோடு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய மகிமையை செலுத்தும்படியாக இருக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமென். ஆண்டவரின் நாமம் மகிமைக்காக இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாரும் இணைந்து கீதங்கள் கீர்த்தனைக்கும் 570 வாழ்க என் தேசமே ஓடியாய் ஓங்கியே வாழ்த்திடுவாய் என்ற பாடலை பாடுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது. இயேசுவை நாம் புகழ்ந்து பாடும்போது அவர் நம்மை மகிமைப்படுகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் இந்த இடத்துல வந்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருந்தார். நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஏசாயா 40க்கு பிறகு ஆண்டவர் என் ஜனத்தை ஆற்றுகள் தேற்றுங்கள் என்று சொல்வார். நாம் ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றும் என்று நம்ம வருவித்து நம்ம பாடுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். தேற்றுவார்
தப்புவிக்க வல்லவர். சிங்கக்கவிக்கும் இந்த கொடிதான கொரோனா வியாதிக்கும் ஆண்டவரே எங்களை தப்புவிக்கிறது என்னப்பா. இனி வருகிற நாட்களிலே வருகிற எந்த அறையாக இருந்தாலும் உடைய பிள்ளைகளை தப்புவிப்பீராக. ஆண்டவரே சிங்கக்கவி ஆண்டவரே தானியலை சேதப்படுத்தவில்லை, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அக்கினி சேதப்படுத்தவில்லை. ஆண்டவரே பவுலுக்கு வந்தது கப்பல் சேதம் அவனை சேதப்படுத்தவில்லை, அவனை சார்ந்து ஜனங்களுக்கும் ஒரு சேதம் இல்லாமல் காப்பாற்றியது போல வருகிற நாட்களிலே ஆண்டவரே ஒரு சேதம் வராதபடி நீர் உங்களுடைய ஜனங்களை நீர் காப்பாற்ற வேண்டும் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே எல்லா மக்களையும் நீ விசாரிப்பீராக. யாரும் இந்த நாட்களிலே விசாரிக்கப்படவில்லை, என் தேவை சந்திக்கப்படவில்லை, என் கண்ணீர் துடைக்கப்படவில்லை என்று இருப்பார்களானால் அவர்களை விசாரித்து என் கண்ணீரை துடைத்து அவர்களை யாருக்கு தேர்ச்சி நடத்தப்படி சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தாலே சொல்லிக்கிறேன் நல்ல பிதாவே. தொடர்ந்து நம்ம பாடம் வாசிக்கிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 48 முதல் முடியும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று குறைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தில் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. உன்னை ஒருவன் ஒரு மைல் தூரமாக பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போகும். உன்னிடத்தில் ஏற்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரர் அப்படியே செய்கிறார்களா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரர் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்கள் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள் என்பதை வாசிக்கும்படியாக இருந்து கொள்ளப்பட்ட இந்த பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அறிவிப்புகள். இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் 15/8/2021 இன்று கொண்டாடுபவர்கள் திருமதி ஜான்சி அனந்த், வைஃப் ஆஃப் ஜபஞானா. 16/8/2021 திங்கட்கிழமை திருமதி பாக்கிய சுந்தரி, வைஃப் ஆஃப் காந்தி. 18/8/2021 புதன்கிழமை ஜெசி கோவல் வேலன்சியா, டாக்டர் ஆஃப் ஸ்வீட்டன். 20/8/2021 வெள்ளிக்கிழமை திருமதி ஜெயா ஐவர், திருமதி சுமி ஜாஸ்மின், வைஃப் ஆஃப் ஜெஃப்ரி அண்டோ. இந்த வாரத்தில் திருமண நாள் கொண்டாடுபவர்கள் 20/8/2021 வெள்ளிக்கிழமை திரு ஸ்டான்லி மணிவண்ணன், திருமதி ஸ்வேதா. இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம்: பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோசுவா 1:9. பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடுகிற திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல தகவனே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன வல்ல ஆண்டவர், இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடுகின்ற உம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் தாமே இருந்தலை வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் மட்டுமாக தாங்கினீர், தப்புவித்தீர், வழிநடத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அடுத்த புதிய ஆண்டிலே அவர்கள் புதிய நன்மைகளை பெற்றுக்கொண்டு
ஜீவன் சுகம்பலத்திலே அவர்கள் வலுப்பெற்று ஆண்டவரை துதிக்க ஆண்டவர் கிருபை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண நாளை ஏற்படுகின்ற திருச்சபை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இம்மட்டுமாக ஆண்டவர் வழிநடத்துகிறீர்கள். பிள்ளைகளாக தலைமுறையாக உங்களை சேவிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும் செய்கின்ற காரியங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை அவர்களோடு வழிநடத்தட்டும். வகையில் பிரயாசங்களை ஆசையும் மீண்டுமாக அவர்கள் உம்முடைய சன்னதியிலிருந்து உண்மை தொழுது கொள்ள உண்மை நோக்கி தங்களுடைய விண்ணப்பங்களை எதிர்க்க கிருபை அளிக்க வேண்டும் என்று உம்முடைய மைந்த தேசம் வழியாக இருக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையிலே ஏசாயா 19:24 அக்காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தோடும் அசரீரோடும் மூன்றாவதாக பூமி நடுவிலே ஆசீர்வாதமாயிருக்கும். இதனாலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்றால் சமுதாயத்தில் ஒற்றுமை. பழமொழி சொல்வார்கள், ஒன்றுபட்டால் கோடி நன்மை என்று சொல்வார். இன்றைக்கு நமக்கும் ஒரு தேவனுக்கும் ஒரு நல்ல உறவு, ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று யோவானில் சொல்லும்போது எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்கிறார். இன்றைக்கு நமக்கு ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லா தேசத்தையும் கர்த்தர் நேசிக்கிறார். இந்தியா தேசத்திற்குள்ளே பல சமயம் இருந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையாக நாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கிபி 52ஆம் ஆண்டு இந்தியாவில் உள்ள கேரளாவுக்கு பரிசுத்த தோமா அவர்கள் வந்தார். அவர் வந்ததினாலே பல இன மக்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். மத்தேயு 28:19-20 சொல்கிறார், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை சீசராக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஒரு தேசம், ஒரு சமுதாயம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது குடும்பத்திலே ஒற்றுமை இருக்க வேண்டும். ஒரு ஊழியர் பிரசங்கம் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தால் பையன் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தான். அப்பொழுது உலக மேற்படத்தை அவர் பல துண்டாக கிழித்து இதை சரி செய்து கொண்டு வா என்று சொன்னார். அவன் பல மணி நேரம் எடுப்பான் என்று நினைத்தான். ஆனால் ஒரு சில நிமிடங்களுக்குள் சரி செய்து கொண்டிருந்தான். எப்படிப்பா சரி செய்தார் என்று கேட்டபோது அந்த உலக மேப்புக்கு பின்புறம் ஒரு மனிதனுடைய படம் இருந்தது. நான் அதை சரி செய்த போது இந்த தேசத்தின் படம் சரியாயிருந்தது. ஒரு தனி மனிதன், ஒரு குடும்பம் சரிப்படுத்துவது இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு குடும்பத்தில் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆதி நாட்களிலே குடும்பங்களிலே ஒரு அன்பு இருக்கும், சமாதானமாக இருக்கும். பெரியப்பா, சித்தப்பா, இந்த உறவு முறைகள், ஒரு ஆகாரம் சமைத்தால் எல்லா இடமும் அது பகிர்ந்து கொடுப்பது இதெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அன்பு குறைந்து வருகிறது என்று பார்க்கிறோம். குடும்பத்திலே ஒற்றுமையானவர்கள் எதிர்பார்க்கிறார். திருமணம் ஆன புதிதிலே ஒரு அன்பு, பரிபூர்ணமான ஒரு அன்பு இருக்கிறது. ஆனால் போக போக அவருடைய அன்பிலே சில குறைவுகள் வருகிறதை பார்க்கிறோம். வார்த்தையிலே தடுமாற்றங்கள், பல கோபமான வார்த்தைகள். திருமணம் மான புதிதிலே அன்பான வார்த்தைகள், செல்லமான வார்த்தைகள், அப்பா தான் சொல்கிறார். ஆனால் கோபங்கள் வரும்போதெல்லாம் மிருகத்தின் பேர்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் குடும்பத்திலே ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கிறார். இரண்டாவது சகோதரர்களுடைய ஒற்றுமை. 133 சங்கீதத்தில் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை இன்பம் எத்தனை நன்மையுமாய் இருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு சகோதரனுடைய அன்பு குறைந்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம பள்ளிகளிலே படித்த பாடங்கள் 4 மாடுகள் இணைந்து இருந்தபோது ஒரு சிங்கத்தை துறக்கும். ஆனால் அது பிரித்து வாழ்ந்த போதோ எல்லாமே முறியடிக்கப்பட்டுவிடும். இன்னைக்கு இந்த திருச்சபையின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம், நம்ம எல்லாரும் சகோதரர்களுக்குள்ளே ஒற்றுமை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசிகளுக்குள்ளே
ஒற்றுமையை யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு ஜெபிக்கும் போது எனக்கு தந்த ஜனங்கள் எல்லாம் ஒன்றாயிருக்கும், நான் ஒன்றாயிருக்கிறது போல அவரோடும் ஒன்றாயிருக்கும் அப்படின்ற ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு குடும்பத்தில் ஒற்றுமை, சகோதரர்கள் ஒற்றுமை, விசுவாசிகள் ஒற்றுமை, ஏற்றத்தாழ்வு பார்க்காதபடி எல்லாரையும் சமம் என்று நம்ம நினைத்து எல்லாம் ஒரு தாயின் பிள்ளையை போல நம்ம நேசித்தோம் என்றால் அடுத்த ஒரு கட்டமாக சுற்றுப்புறத்தாரோடு நம்முடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவர்கள் இயேசுவை அறிந்தாலும் அறியாவிட்டால் அவர்களோடு அன்பு காட்டுவது, அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களுக்கு உதவியாக இருப்பது, அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவர்களுக்கு உதவி செய்வதுதான் இந்த சமுதாயத்திற்குள் திருச்சபையை நம்ம கொண்டு செல்ல முடியும். ஒரு குறைவுகள் காணப்படும் பொழுது நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எல்லா சமுதாயத்திற்குள்ளும் கிறிஸ்து வர வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். யோவான் 17:21-22 நம்ம எல்லாரும் ஒன்றாயிருக்கும்படி இயேசு வேண்டுதல் செய்கிறார். கலாத்தியர் 3:27 சொல்கிறார் பவுல் சொல்லும்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். எபேசியர் 2:10 பவுல் கூறுகிறார் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். எபேசியர் 2:10 பிரிவினையை உடைக்கும்படியாகத்தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். இயேசு இல்லை என்றால் ஒற்றுமே இல்லை. இயேசு உலகத்திற்குள் வந்ததினால எல்லா சமுதாயத்திற்கும் நித்திய ஜீவன் கிடைக்கிறது. கிறிஸ்தவர்கள் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இதற்கு பிறகுதான் ஒரு நித்தியமான வாழ்க்கை, அதை எல்லாருக்கும் கொண்டு போக வேண்டும் என்றால் அந்த நித்திய ஜீவனுக்குள் எல்லா சமுதாயத்திற்கும் நித்திய ஜீவன் உண்டு. அது இயேசு வழியாகத்தான் கொண்டு போக முடியும். வெளிப்படுத்த 7:19 சொல்கிறார் சகல ஜாதிகளிலும் பத்திரத்தாளர்களிலும் சாணங்களிலும் பாசைக்காரர்களும் வந்து ஒருவர் எண்ணக்கூடாதவன தெல்லான கூட்டமாக ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு தங்கள் கைகளில் குறித்தோடுகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாக முன்பாகவும் இருக்க கண்டேன். எல்லா சமுதாய மக்களையும் ஆண்டவர் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். அதற்கு நம்மிலே இருக்கிற அன்பு, நம்மிலே காணப்படுகிற நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டம் வந்தால் உதவி செய்கிறோமோ அது எல்லாருக்கும் கொண்டு சொல்லும்போது எல்லா தேசத்தில் உள்ள இந்தியா தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் கர்த்தரை கண்டுகொள்ள முடியும். நம்ம ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். பிரசங்கி 9ஆம் அதிகாரத்தில் 9:15 ஒரு மனிதன், ஏழை மனிதன், அவன் எல்லாரையும் விசாரிக்கிறான். ஆனால் அவனை எல்லாரும் மறந்து போனாங்க. அந்த பட்டணத்தில் அவன் எல்லாரையும் விசாரித்து அவன் எல்லாருக்கும் நன்மை செய்கிறான். அந்த மனிதனை எல்லாரும் மறந்து போனான். இந்த சமுதாயத்திலே நம்ம யாரும் மறந்து விடாதபடி அவன் இருக்க வேண்டும். நம்மை மறக்காத கர்த்தர் இயேசு. நம்ம எல்லாருக்கும் நம்மை செய்யும் போது நம்ம எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும், ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருக்கும் நன்மை செய்யும் போது இந்த சமுதாயம் இயேசுவை எளிதாக கண்டுகொள்ளும். அதன் மூலமாக எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சபையின் நிரம்பும், எழுப்புதலும் வரும், அன்பு வர, எல்லாமே அது நேர்த்தியாக செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். பரலோக தகப்பனே, சமுதாயத்தினுடைய எல்லாரும் நேசிக்கிறேன். இந்தியா தேசத்தில் பல தரப்பு மக்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்வதற்கு மிஷினரிகளை ஏற்படுத்தியிருக்கிறேன், ஊழியக்காரர்களை ஏற்படுத்தியிருக்கிறேன். நாங்கள் வீசி காட்டின அன்பின் வழியாக எல்லாருக்கும் சமுதாயத்திற்கும் நித்திய ஜீவன் உண்டு என்பதை சாட்சியின் மூலமாக, அன்பின் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாங்களே திரும்பமாக, உப்பாக, வெளிச்சமாக இருக்கும்போது அனைவருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம். ஒருவராக கைவிடப்படாதபடி எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள் வர வேண்டும் என்பதற்கு தான் இந்த திருச்சபையின் அமைப்பை தந்திருக்கிறேன். ஒரு குடும்பத்தை போல நேசிக்கிறோம், அன்பாக வாழ்கிறோம். இந்த அன்பு தொடர்ந்து வளர்ந்து இந்த திருச்சபை வளரும். இந்த தேசத்து மக்கள் நம்மை கண்டுகொள்ளும். அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது அந்த சந்தோஷத்தில் நீர் சந்தோஷப்படும். நாங்களும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க இதை பயன்படுத்தி வருகிறேன், தொடர்ந்து பயன்படுத்த போவதற்கு ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த
இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தையின்படியாக எங்களுடைய வாழ்விலே ஒருமைப்பாடு, சமாதானம் இவற்றிலே நாங்கள் இழைத்திருக்க ஆண்டவர் உதவி புரியும். ஆதித்த சபையிலே ஆண்டவர் தாமே சகோதரர்களுக்காக அன்பில் ஒருவருக்கொருவர் இழைத்திருக்க ஒருவர் ஜபத்தினாலே தாங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்து அதை போன்ற ஒரு சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களில் நாங்கள் ஒருவருக்கொரு ஆதரவாகவும் ஒருவருக்கொருவர் நாங்கள் ஜபத்திலே தாங்கவும் ஆண்டவர்களை மாற்றியர்கள் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த கொரோனா சூழலுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தான் இந்த நோய்களை நீக்கியல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். வியாதியை எங்களிலிருந்து விலக்கி ஆண்டவர் தாமே எங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இந்த நாளிலே இந்த சுதந்திர தின நிகழ்ச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய தேசத்திற்கு இம்மட்டுமாக வளர்ந்து பெருக உதவி செய்திருக்கிறேன். இன்னும் அநேக நிலைகளிலே நாங்கள் வளர்ந்து பெருக மற்ற நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியான நாடாக நாங்கள் நடைபெறுவதற்கான உதவி புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய ஆளுகை எங்களுடைய தேசத்திலே இருந்து ஆண்டவர் எங்களுடைய தேசம் அனைவருக்கும் ஒரு சாட்சியான ஒரு வாழ்வை கட்டளையிடத்தக்கதாக உதவி புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவரை உலகமுக்கும் ஆண்டவரை மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நம்மளுடைய நோய்களை நீக்கியற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை இன்னும் அநேகமாக எங்களுடைய வேலை வாய்ப்புகளிலே ஆண்டவர் எங்களுடைய கல்வி காரியங்களிலே ஆண்டவருடைய பெருமை இறக்கும் எங்களோடு நீங்கள் வழி நடத்தட்டும். ஆண்டவர் இந்த நாளிலே எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவர் இந்த நாளிலே நாங்கள் சபை கூடி வர முடியாத ஒரு சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் தாமே இந்த சூழ்நிலையை மாற்றி நாங்கள் மீண்டுமாக உங்களுடைய ஆலயத்தில் வந்து உண்மை தரிசிக்க கடவுளை தொழுது கொள்ள உண்மை ஆராதிக்க அந்த உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆலய ஆராதனையில் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இதயத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அவர்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் திருமையாக கேட்டறிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே வேலை வாய்ப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கின்றோம். ஏற்ற வேலையில் ஆண்டவர் நல்லதொரு வேலையை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை கல்வி கற்றுக் கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள் ஆண்டவர் ஆசீர்வதியும் விசேஷ ஞானத்தை கொடுத்து வழி நடத்தும். தங்களுடைய எதிர்கால வாழ்வை கட்டமைத்துக் கொள்ளத்தக்கதாக அவர்கள் கல்வி பயில ஆண்டவர் உதவி புரியும். ஆண்டவர் நாட்களிலே அரசு பணி செய்கின்ற ஆண்டவரை தனியார் நாட்களில் பணி செய்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நம்மளுடைய பணியிடங்களிலே சமாதானத்தை பாதுகாப்பை தத்தள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். வெளிநாடுகளிலே வெளி மாநிலங்களிலே வெளியூரில் இருக்கின்ற திருச்சபை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பை கட்டளையிட்டது. ஆண்டவர் தாமே அவர் குடும்பத்தாருக்கு சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலே வியாபாரம் செய்கின்ற, விவசாயம் செய்கின்ற, தொழில் செய்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய இரக்கம் கிருபையும் இந்த நாட்களில் மக்களோடு இருந்தவர்களை தாங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே எங்களுடைய ஆலய காரியங்களுக்காக கொடுக்கின்ற, ஜெபிக்கின்ற, உழைக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே ஆலயத்தின் மூலமாக தாங்கப்படுகின்ற மிஷினரி ஊழியர்களுக்காக, மிஷினரிகளுக்காக, மாணவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இந்த சூழல் மாற மீண்டுமாக நாங்கள் கூடி வந்து உண்மை தொழுது கொள்ள உண்மை துதிக்க ஆண்டவர் நல்ல தருணங்களை தான் துதி கடமை நோக்கி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இருக்கிற அன்பின் பிதாவே ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மை ஒருவருக்கும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. நாம் நிறைவுமாக கீதங்கள் கீர்த்தனையில் 571 இமையும் உமரியும் எல்லை கடவுளையும் எம் தாய் நாட்டினை காத்தல் என்ற பாடலை பாடுவோம். Salam
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருகிறோம்.